பர்பஸே இல்லாத என் லைஃப் வாழற மாதிரி இருக்கு அப்படின்னு யூஸ்வலி பீப்புள் யூஸ் டு சே. பட் நம்ம சித்தாந்தம் இதுக்கு ஒரு சிம்பிளான பதில் சொல்லுது. என்ன அப்படின்னா, உன் வாழ்க்கையோட தாற்பயமே இறைவனை போற்றி வணங்கி பாடுறதுதான். விச் மீன்ஸ் அவனை வணங்குதல் தான் உன்னோட பிறப்பினுடைய அடிப்படை பர்பஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் பூமர் மாதிரி இருக்கலாம். இது என்னது, அப்போ நான் எதுவுமே பண்ண வேணாமா, நான் பிறந்ததே சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் தானா அப்படின்னா அது அப்படி கிடையாது. Once you started worshipping God with all your soul, with all your awareness, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லைஃப்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இதுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கு உங்க மைண்ட் போயிடும். அடுத்தடுத்து உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு டிசிப்ளினான ஒரு ப்ளூ பிரிண்டே நீங்களே ரெடி பண்ணிடுவீங்க. உங்களோட சோலே என்லைட்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா உங்களோட லைஃப் அப்கிரேடேஷன் ஆகாதா சொல்லுங்க? உங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்டேட் ஆகாதா? எல்லாமே அவர் கொடுத்துருவார். இகம் பரம் மொத்தத்தையும் இறைவன் அருள்வாருங்கிறாங்கல்ல, அதுக்கு மீனிங் இதுதான். இததான் திருமந்திரத்துல சொன்னாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்னு. தேவாரத்துல திருநாவுக்கரசர் சுவாமிகள் திருஅங்கமாலை பதிகத்துல நம்மளோட உடம்பே எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு பாட்டும் எதுக்கு இருக்குன்னா இறைவனை வணங்குறதுக்காகவும் இறைவனை பத்தி பாடுறதுக்காகவும் தான் இருக்கு. தலை எதுக்கு இருக்குன்னா அவரை வணங்குறதுக்கு இருக்கு, தலையே நீ வணங்க. கை எதுக்கு இருக்கு அப்படின்னா அவனை கையெடுத்து கும்புறதுக்கு தான் இருக்கு. கால்கள் எதுக்கு இருக்குன்னா அரண் கோயில் சுற்றி நடந்து வர்றதுக்கு பிரதட்சணம் பண்றதுக்கு தான் இருக்கு. கண் எதுக்கு இருக்குன்னா அவனை காண்றதுக்கு இருக்கு. நாக்கு எதுக்கு இருக்குன்னா அவனை பாடுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. வள்ளுவரும் இதையேதான் சொன்னாரு, கற்றதினால் ஆய பயனன்கோள் வாழறிவான் நற்றார் தொழாரினின் அப்படின்னாரு. So the ultimate purpose of life எதுக்கு இருக்குன்னா இறைவனை போற்றதுதான் இருக்கு. போற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே திருப்பள்ளி எழுச்சி. So stop blaming. நடக்கிறதுக்கு எல்லாம் பழிய தூக்கி இன்னொருத்தர் மேல போடுறது, கடவுள் என்ன இந்த மாதிரி படைச்சிட்டான் அப்படின்னு அவரை பிளேம் பண்றது, இதெல்லாம் பண்ணாத. ஸ்டார்ட் பிராக்டிசிங் கிராட்டிடியூட். இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பிறப்பை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த பிறப்பை முடிச்சுட்டு இன்னொரு பிறப்பு இல்லா நிலைக்கு போக எனக்கு அருள் செய் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் சால சிறந்தது.